வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெட்ரோல் டீசலுடைய விலை 3 ரூபாய் கூடியிருக்கு. ஒரு பக்கம் திமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் சிஎம் விஜய் இருக்காருல்ல, அவர் மத்திய அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே விலையை கூட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தேர்தல் முடிகிற வரைக்கும் விலையை கூட்டாமல் நிப்பாட்டி வச்சாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்? தேர்தலுக்காக இப்படி பண்ணுறாங்களா? விலையை கூட்டாமல் ஸ்டேபிளாக வச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விலையை கூட்டுறாங்களா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசலுடைய விலை எப்போ உயர்த்தப்பட்டது அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்களேன். 4 வருடங்கள் அப்படின்னு காட்டுது. இதுக்கு முன்னாடி 2022 பெட்ரோல் டீசலுடைய விலையை கூட்டியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விலை கூடியிருக்கு. அதுவும் என்ன காரணம்? மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டை. உலகம் முழுவதும் எரிபொருள் சப்ளையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் 3% பெட்ரோல் டீசலுடைய விலை கூடியிருக்கு. வளர்ந்த நாடுகளில் எவ்வளோ கூடியிருக்குன்னு கொஞ்சம் தேடி பாருங்களேன். அமெரிக்காவில் 40% மேலே பெட்ரோல் டீசலுடைய விலை கூடியிருக்கு. சீனாவில் 20% மேலே விலை கூடியிருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் போர் நடக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த விலையும் இப்போ இருக்கக்கூடிய விலையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அமெரிக்காவில் 40% மேலே கூடியிருக்கு. எக்ஸாம்பிள், 100 ரூபாய் இருந்தது 103 ரூபா அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. இங்கே அமெரிக்காவில் 140. அப்போ எவ்வளவு கூட அப்படின்னு பாருங்கள். 40% மேலே. சீனாவில் 20% மேலே. கனடாவில் 30% மேலே. ஃப்ரான்ஸு, யூகே இதெல்லாம் வளர்ந்த நாடுகள். இங்கெல்லாம் 20% மேலே பெட்ரோல் டீசலுடைய விலை கூடியிருக்கு. இந்தியாவில் 3% மட்டும்தான். பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, 50% மேலே பாகிஸ்தானில் விலை கூடியிருக்கு. இவ்வளவு நெருக்கடியான காலத்திலையும் கரெக்டாக கச்சா எண்ணெயுடைய கையிருப்பை ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. தவிர்க்க முடியாத காரணத்தின் அடிப்படையில் 3% விலை கூடியிருக்கு. எல் முருகனுடைய பதவி எப்போது வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கேபினட் ரீஷஃபிள் நடக்க போகுது. இப்போ 72 சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. 81 வரைக்கும் இருக்கலாமா, ஆனால் 72 தான் இருக்காங்க. அதனால கேபினட் ரீஷஃபிள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எல் முருகனுடைய பதவி எதுக்காக பறிக்கப்பட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? சமீபத்தில் நாட்டுடைய பிஎம் மோடியே களமிறங்கி ஒரு ஃபேக் நியூஸை அம்பலப்படுத்தியிருக்காரு. சிஎன்பிசி டிவி 18 சேனல் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பொய்யை பரப்பியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஃபாரின் டிராவலுக்கு டேக்ஸ் போட போகிறாங்க புதுசாக. யாராவது வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக புது டேக்ஸு அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க. பிரதமர் மோடியே களமிறங்கி மிகப்பெரிய பொய் இது, ஒரு துளி கூட உண்மை கிடையாது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் லிவிங்க்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. இந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் தான் எல் முருகன். அவர் எக்ஸ்போஸ் பண்ணலை. நாட்டுடைய பிஎம் எவ்வளவு பிஸியாக இருப்பார். ஃபேக் நியூஸை ஃபேக்ட் செக் பண்ணிக்கிருக்காரு. இது எம்ஐபி இந்தியாவுடைய வேலை. அதனுடைய மினிஸ்டர் முருகன். தமிழகத்தில் நம்ம தினமும் சொல்கிறோம், தமிழக மீடியாக்கள் ஃபேக் நியூஸை பிஜேபிக்கு எதிராக பரப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தினமும் சொல்கிறோம். எல் முருகன் எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எந்த மீடியா மேலேயும் எடுக்கலை. சரி, நம்ம ஊர் மீடியா மேலே தான் எடுக்கலை, டெல்லியில் இருக்காரு, அதனால இங்கே உள்ளதை பார்க்கல போல நம்ம வச்சுக்கலாம். சிஎன்பிசி டிவி 18 எப்படிப்பட்ட ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க, அதை சம்மந்தப்பட்ட துறையுடைய மினிஸ்டர் அப்படிங்கிற முறையில் அவர் தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பிஎம் மோடி எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து அவர் பண்ணுவாரா? அந்த நிலைமைக்கு பிஎம் மோடியாக தள்ளியிருக்காரு எல் முருகன், சம்மந்தப்பட்ட இலாக்கா மினிஸ்டர் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொதிக்கிறாங்க. இந்நேரம் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அண்ணாமலை மாதிரியான நபர்கள்ட்ட இருந்திருந்தா தமிழக மீடியாக்களுடைய நிலைமை. ஒரு ஃபேக் நியூஸை பிஜேபிக்கு எதிராக பரப்பியிருப்பாங்களா? பரப்பிட்டு தான் நார்மலாக இருப்பாங்களா மீடியாக்கள்? அதனால் எல் முருகனை தூக்கிட்டு அந்த இடத்துல வேணால் அண்ணாமலையை உட்கார வைங்க. இன்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிளில் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை அந்த பொறுப்பில் உட்கார வைங்க. அதன் பிறகு பாருங்கள் ஒரு ஃபேக் நியூஸை தமிழக மீடியாக்கள் பரப்புகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு கண்டிஷன், மத்திய அமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்காக அதோடு நிப்பாட்டிடாதீங்க. மத்திய அமைச்சர் பதவியை விட எங்களுக்கு மாநில தலைவராக அண்ணாமலை அண்ணன் ஆகணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம், அதை மறந்துடாதீங்க அப்படின்னும் குரல் கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.